अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल NB कुक्स होममेड रेसिपी. நம்ம இன்னைக்கு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு எப்படி செம லுக்காக இருக்குது, அதே மாதிரி குடிச்சிங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வேலை ஜாஸ்தி இருக்காதே. இருந்தாலும் இந்த சம்மரில் நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கிவி மொஜிட்டோ. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்தி, அதே மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காக நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 2 கிவி தான் எடுத்துருக்கேன், இது ஜாஸ்தி நான் பண்ணல. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிவி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு போடுறது ஒரு சர்பத் சிரப் போடுறோம். லெமன் சர்பத் சிரப் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. 2 டம்ளரில் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பெரிய ஸ்பூன் இருந்துச்சுனால 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பொடியாக சாப்பிங் பண்ணி வச்சுருக்கோம் கிவி. அது போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு ஒரு டம்ளரில். அதுக்கு மேலே சப்ஜா சீட் போட்டுடலாம். சப்ஜா அதே மாதிரி தான், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு குவான்டிட்டிக்கு வேணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மறுபடியும் சேர்த்து விட்டுட்டேன். அது போட்ட உடனே நான் கொஞ்சம் ஜெல்லி போட்டுட்டேன். ஜெல்லி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்காக அப்படியே அழகாக இருக்குது. நான் வீட்டில் தான் செஞ்சுருக்கேன். அது அப்புறமா உங்களுக்கு ஜெல்லி ரெசிபி வரும். இப்போ நான் சூட் பண்ண மறந்துடுச்சு, அதனால் இது காட்டில் ஜெல்லி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம சோடா போட்டுடலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன கோல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் நீங்கள் அது போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு பச்சை கலர் கேன் தான் போட்டிருக்கு, நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சுகர் சிரப், சர்பத் சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் சுகர் அப்படியே திக்காக காய்ச்சிட்டு அதில் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுட் கலர் போடலாம். இல்லைன்னா வெறும் லெமன் மட்டும் குயிஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு லெமன் சர்பத் சிரப் படிச்சிடும். நான் ரெடிமேடாக இருந்துச்சுனாலே நான் அது போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா அப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம சோடா இல்லைன்னா ஜூஸ் ஏதோ போட்டுட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சப்ஜா சீட் எனக்கு கம்மியாக தெரிஞ்சுது, அதனால் இன்னும் அரை டீஸ்பூன் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஜெல்லியும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் கிவி அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டேன், ஏன்னா கொஞ்சம் சூடாயிடுச்சு, கொஞ்சம் ஜில்லு கம்மி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப் கூட மேலே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப ஜில்லுன்னு சோடா இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப் போடுறதுக்கு தேவையில்லை. போட்டுட்டு நம்ம டெக்கரேஷனுக்காக என்ன வேணால் மேலே போட்டுடலாம். நான் வெறும் லெமன் ஸ்லைஸ் தான் போட்டிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி லுக்காக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் ஐஸ் க்யூப் மேலே போட்டுக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அதே மாதிரி எப்படி இருக்குது, குடிக்கிறதுக்கு அதை விட செம்ம டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் கலர் தான் பார்த்து அப்படியே அட்டகாசமாக இருந்துச்சு, அப்படி சொன்னாங்க. சூப்பராக இருக்குது, குடிச்சிட்டு செம்ம டேஸ்டியாக இருக்குது எல்லோரும் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வீட்டில் சம்மர் டைமில் ஈவினிங் டைம் இல்லைன்னா காலையில் மத்தியானம் டைம் கெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். சப்ஜா சீட்டு கூட உங்களுக்கு ஊற வச்சா ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு. அதே மாதிரி நீ வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு அப்படியே வெயில் டைம்னு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா திருப்தி ஆகிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.